வணக்கம். அதாவது பாருங்க, இதுதான் விசரல் ஃபேட். விசரல் ஃபேட் அப்படின்னா நம்மளுடைய அடி வயிறு, அதை சுற்றி இருக்கிற முக்கியமான உறுப்புகள், இதயம், கல்லீரல், கணையம், கிட்னி, இதுக்கு மேலே இருக்கிற கொழுப்புங்க. பாருங்க, இதயத்தை தேடி கண்டுபிடிக்க முடியல, இப்படி தான் இருக்கும் மஞ்சள் கலரில். இதை சும்மாலாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் முடியாது. என்ன பாருங்கள், இப்படி தான் ஃபேட்டி லிவர் வந்துடும். லிவரை பாருங்கள். அதே மாதிரி நம்ம குடலை பாருங்கள், ஒவ்வொரு குடல், பெருங்குடல், சிறுகுடல், அதுக்கு இடையில பாருங்கள் இந்த மஞ்சள் கொழுப்பை பாருங்கள். இங்கே பாருங்கள் குடலுக்குள்ளே எப்படி இருக்குன்னுட்டு இப்படி தான் இருக்கும். இது பேர் தான் விசரல் ஃபேட்டு. இது ரொம்ப மோசம். சும்மா கொலஸ்ட்ரால் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி விசரல் ஃபேட்டு தான் காரணம். இது எப்படி வருது அப்படின்னாக்கி ஒரு நாள் 2 நாளையில் வர்றது கிடையாது. சின்ன வயசுலேயே நம்ம திங்குற கொஞ்சமாக திங்குற என்ன பண்ணுறாங்க, பிஸ்கட்டு, பேக்கரி ஐட்டம், அதே மாதிரி ஹோட்டலு, கல்யாண வீட்டில் அந்த கிடைக்கிற பாப்கார்ன், எதுலேயோ என்ன இளவையாவது கொண்டு போட்டு எடுத்து தர்றதை, எது கிடைச்சாலும் ஃப்ரீயாக கிடைச்சா பின்னாயிலையும் குடிப்பேன் மாதிரி வாங்கி கப்புன்னு அடைச்சி தின்னுட்டு நான் நல்லா இருக்கேன்னு சுற்றிட்டு தெரியுறோம். பார்த்தீங்களா, இவங்க எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். அதுலேயும் ஒரு சிலர் பாருங்கள் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க, இல்லைன்னா நார்மல் வெயிட்டில் தான் இருப்பாங்க. வெயிட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கும் இந்த ஃபேட் இருக்கும். இது ரொம்ப டேஞ்சரஸ். இதுதான் இந்த ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கை காலை பிடிச்சி இழுத்து வைக்கிறது, வாதம், முடக்குவாதம், இதுக்கெல்லாம் காரணம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க மக்களே. உங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை. இதிலேருந்து வெளியே எப்படி வரணும் அப்படின்னா, பிளட் செக்கப்லாம் பண்ணால் அந்த விசரல் ஃபேட்டை கண்டுபிடிக்க முடியாது. பாடி மாஸ் அனாலிசிஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை செக் பண்ணால் தான் முடியும். அதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாக்கி உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற வெல்னஸ் சென்டருக்கு போகணும். அங்கே போனால் மட்டும்தான் உங்களுக்கு இதை உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் இடுப்பை சுற்றி எவ்வளவு கொழுப்பு இருக்குது, உள் உறுப்புகளுக்கு மேலே எவ்வளோ கொழுப்பு இருக்குங்கிறத சொல்லி அதில் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் என்ன மாற்றங்களை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி தருவாங்க. நீங்கள் இதுக்கு தயாராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்களோட ஹெல்த் சென்டருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற கன்சல்டேஷனும் டயட் பிளானும் சொல்லி தருவோம். அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.